வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். டபிள்யூடபிள்யூ வந்து இன்றைக்கி சாட்டர்டே நைட் மெயின் ஈவென்ட் ஷோவை நடத்தி முடித்தாங்க. 4 மேட்சோட ரசிகர்கள் எதிர்பார்த்து 2 புதிய சாம்பியன் உருவாயிருந்தாங்க. சரி வாங்க அந்த சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் என்ன நடந்தது, யாரெல்லாம் வெற்றி பெற்றா அப்படிங்கிறத பார்க்கலாம். மறக்காமல் சேனலுக்கு முதலாக வந்திருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மூலிமா தினமும் ஒரு ரெஸ்லிங் செய்திகளை தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்த புது ஃப்ரெண்ட்ஸ் உருவாக்குறதுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஷோ ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்ச் தான் நடக்க போகுது. ட்ரூ மேக்கின்டையருக்கும் கோடி ரோட்ஸுக்கும் நடக்கிற அகெயின் ஒன் மோர் டைம் மேட்ச். இந்த மேட்ச் ரசல் பலுசால நடந்திருந்தது. அதோடைய ரீமேட்சை தான் இன்றைக்கி நடத்தினாங்க. ஆரம்பத்திலே ட்ரூ மேக்கின்டையர் டைட்டில் தொட்டு இன்றைக்கி இந்த டைட்டிலோட தான் போவேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார் போல இருக்குது. மேட்ச் முழுக்கவே ட்ரூ மேக்கின்டையர் அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பை கோடி ரோட்ஸ்க்கு கொடுத்து ரெஃபரி முன்னாடி இது என்ன அடி அப்படின்னு சொல்லிட்டு தானாகவே கேட்குறாரு. ஏன்னா இந்த மேட்சோட ரூல்ஸ் படி கோடி ரோட்ஸ் டைட்டில் வச்சு ட்ரூ மேக்கின்டையர் அட்டாக் பண்ணிட்டா வெற்றியாளர் அப்படிங்கிறது கோடி ரோட்ஸ் கிடையாது, ட்ரூ மேக்கின்டையர் தானே. அதனாலே அடிக்கடி பார்த்தீங்கன்னா டைட்டில் கொண்டு நீ என்ன அடின்னு சொல்கிறாரு. ஒரு கட்டத்தில் ட்ரூ மேக்கின்டையர் பார்த்தீங்கன்னா பொறுமை இழந்தவர், சரி நம்ம இவனை டைட்டில் எடுத்து அடித்து நம்ம வெற்றி பெற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாரு. இவர் டைட்டில் எடுத்து அடிக்க போகும்போது கரெக்டாக கோடி ரோட்ஸ் பார்த்துட்டாரு. கோடி ரோட்ஸ் தடுக்கும்போது அந்த அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் கீழே விழுந்துருச்சு. ரெஃப்ரி வந்து அந்த இடத்துல இல்லைங்க. ரெஃப்ரி இல்லை அப்படிங்கிறத கோடி ரோட்ஸும் பார்த்துட்டாரு. ரெஃப்ரிக்கு கண்ணு முன்னாடி தான் டைட்டில் வச்சு அடிக்க கூடாது. ஆனால் ரெஃப்ரி தான் பார்க்கல. அதனால் அந்த டைட்டிலையே தன்னுடைய வெப்பனாக யூஸ் பண்ணி கோடி ரோட்ஸ் இந்த முறையும் டைட்டிலுடைய உதவியினாலேயே தன்னுடைய அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பை ரீட்டைன் பண்ணிட்டாரு. ட்ரூ மேக்கின்டையர் போன வாரம் ஃப்ரைடே நைட் ஸ்மெண்டனில் தான் சொல்லியிருந்தார், இந்த டைட்டிலை வச்சு தான் நீ ரீட்டைன் பண்ணுவேன், அதனால் இந்த டைட்டிலை வச்சு என்னை அடித்தேன்னா நான் கண்டிப்பாக வந்துட்டு நான் தான் வெற்றியாளர்னு சொல்லணும்னு. ஆனால் இந்த தடவையும் கோடி ரோட்ஸ் டைட்டிலுடைய உதவியினாலேயே வெற்றி பெற்றிருக்காரு. ட்ரூ மேக்கின்டையர் சும்மாவே சண்டைக்கு வருவார். இதுக்கப்புறமா இதை வச்சு எப்படிலாம் சண்டை வரப்போதான்னு தெரில. பட் ஆனால் ஸ்டில் நம்ம கோடி ரோட்ஸோடைய டைட்டில் ரேஜின் மீண்டும் தொடர்கிறது நண்பர்களே. கிட்டத்தட்ட கோடி ரோட்ஸும் சாம்பியன் ஆகி 100 நாட்களே கடக்க போகிறது. கோடி ரோட்ஸோடைய டைட்டில் ரேஜின் செகண்ட் டைமாக ஒரு சக்ஸஸ்ஃபுல் ரேஜினாக இப்போ போயிட்டுருக்குது. ஓகே, நம்ம இதை பற்றியே பேசிகிட்டு இருக்க முடியாதுல்ல. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உமன்ஸ் சாம்பியன்ஷிப். இது ஜேட் கார்களுக்கும் டிஃபனி சேஷனுக்கும் நடக்கிற மேட்ச். டிஃபனி சேஷன் 300 நாட்களை கடந்து உமன் சாம்பியன்ஷிப்பை வச்சுருக்கிறாங்க. ஸோ ஜேட் கார்கள் வின் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறியோட தான் இந்த மேட்ச் நடக்குது. டிஃபனி சேஷன் பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஸ்மாக்டவுன் ஜெண்டர் மேனேஜர் நிக்கோடல்ஸை சந்திச்சிருப்பார். அதில் நிக்கோடல்ஸ் என்ன சொல்லியிருப்பாருன்னா, என்னை பாருங்கள், உங்களுக்கு மல்டிபிள் இன்ஜுரி இருக்குது, இதனால் இன்றைக்கி நடக்க போகிற உமன்ஸ் மேட்ச்சில் நீங்கள் பங்கேற்றால் தோற்று போயிடுவீங்க, நீங்கள் பங்கேற்காதீங்க, இன்னொரு நாள் வந்து இந்த உமன் சாம்பியன்ஷிப் மேட்சை வச்சுக்கலாம், சாட்டர்டே நிமிடம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு டிஃபனி சேஷன், இல்லை நான் வந்து அவகிட்ட என் டைட்டில் டிஃபெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன், அப்படி இல்லைன்னா நான் பயந்தாங்கொழி ஆயிடுவேன், நான் ஒரு பயந்த ஆள் மாதிரி ஆயிடுவேன் அவள் கண்ணு முன்னாடி, அதனால் எனக்கு இன்ஜுரி இருக்குது, எனக்கு காலெலாம் வலிக்குது, எனக்கு நல்லாவே தெரியுது, பட் இருந்தாலும் என்னுடைய காயங்களுடன் நான் அவ கூட சண்டை போடுறதுக்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஜெனரல் மேனேஜரை தடுத்து நிறுத்தியும் இன்றைக்கி ஜேட்கார்கள் கூட என்னுடைய இன்ஜுரியோடு நான் சண்டை போட ரெடி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. 2 பேருமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நல்ல ரெஸ்லர் தான். அதுலேயும் டிஃபனி வந்து 300 நாளைக்கு மேலே சாம்பியனாக நடந்திருக்கிறாங்க. 2025 ஒரே ஒரு கதை தோற்று போயிருக்கிறாங்க. ஆனால் இந்த மேட்ச் முழுக்க டிஃபனி சேஷனுடைய பரிதாபங்கள் தான். ஏன்னா அடித்து நாக் அவுட் பண்ணுறாங்க. உண்மையிலேயே டிஃபனி சேஷனுக்கு இன்ஜுரி இருக்குது போல இருக்குங்க, அவங்களால திருப்பி அடி கொடுக்கவே முடியல. இந்த மேட்ச் டோட்டலி டைமில் வந்து எவ்வளோ தெரியுமா, 6 நிமிஷம். எஸ், டோட்டலி 6 நிமிஷத்தில் இந்த மேட்ச் முடிஞ்சிருச்சு. ஜேட் கார்கள் டிஃபனி சேஷனை வீழ்த்தி பிராண்ட் நியூ உமன் சாம்பியன் ஆகிட்டாங்க. சரி, டிஃபனி சேஷன் சாம்பியன்ஷிப்பை இழந்துட்டாங்க, எனக்கு என்னமோ அவங்களுக்கு உண்மையிலேயே இன்ஜுரி இருக்குது, அதனால தான் இன்றைக்கி இவ்வளோ மோசமான மேட்ச்சில் தோற்று போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா மேட்சோடைய லென்த்தே 6 நிமிடங்கள் தான். பட் இருந்தாலும் இந்த டைம் நம்ம ஜேட் கார்கள் கிட்ட உமன் சாம்பியன்ஷிப் போயிருச்சு.
நீண்ட நாட்களாக பார்த்தீங்கன்னா இதற்காக தான் காத்துட்டு இருந்தாங்க. டிஃபினி செஷன் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 தடவை மோதிருப்பாங்க. பட் ஆனால் ஃபைனலி இந்த முறை ஜேட் கார்கிலிடம் டைட்டில் போயிருச்சு. ஃபர்ஸ்ட் எவராக உமன் சாம்பியன்ஷிப்பை டபிள்யூபிள்யூவில் வின் பண்ணுறாங்க, ஒரு சிங்கிள் டைட்டில் வின் பண்ணுறாங்க. ஸோ ஜேட் கார்கிலுக்கு நம்ம கண்டிப்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். அதே மாதிரி மெடிக்கல் அப்டேட் ஏதாவது டிஃபினி செஷனை பற்றி கிடச்சுன்னா நான் அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ சாட்டர்டே நைட் மினியனுடைய அடுத்த 3வது டைட்டில் மேட்ச். இந்த சாட்டர்டே நைட் மினியனை பொறுத்த வரைக்கும் நடந்த 4 மேட்சுமே டைட்டில் மேட்ச் தாங்க. இப்போது மென்ஸுக்கான இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போகுது. இதில் ட்ரிபிள் த்ரெட்டாக நடக்கிறதுனால 3 ரெஸ்லர்ஸ் பங்கேற்கிறாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ரூசேவ், பெண்டா, கரண்ட் இன்டர் கான்டினென்டல் மற்றும் ட்ரிபிள்இயோடைய மெகா சாம்பியனான டாமினிக் மிஸ்டீரியோ. டாமினிக் மிஸ்டீரியோ பொறுத்த வரைக்கும் பல தடவை சீட்டிங் பண்ணி தன்னுடைய சாம்பியன்ஷிப்பை ரீட்டைன் பண்ணியிருக்காரு. ஸோ சீட்டிங் சாம்பியன் அப்படிங்கிற பேரே அவருக்கு உண்டு. அதனால் இந்த மேட்ச்லேயும் நிறைய சீட்டிங் பண்ணுவார்னு எதிர்பார்த்தோம். எக்கச்சக்க சீட்டிங். மேட்ச் முழுக்கவே பார்த்திங்கன்னா டாமினிக் மிஸ்டீரியோ சீட்டிங் பண்ணியே எப்படியாவது வெற்றி பெறலான்னு முயற்சி பண்ணியிருப்பார். ஒரு கட்டத்தில் இந்த ஸ்டீல் சேர் இருக்குல்ல, அது அவர் முகத்திலேயே அடிச்சுட்டு ரூசேவ் என்னை அடிச்சிட்டான், இந்த மேட்ச்சில் நான் வெற்றியாளர்னு சொல்லுங்க அப்படின்னு ரெஃப்ரியை பார்த்து சொல்ல, ரெஃப்ரி சொல்லிட்டாரு இது ட்ரிபிள் த்ரெட்டுப்பா, வெப்பன்ஸ் எடுத்து அடிக்கணும்னா அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. டாமினிக்கு என்ன சொல்கிறதே தெரில. ஸோ அதுக்கப்புறமா என்ன, அந்த சேர் எடுத்தே அவன் டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டான்னு சொன்ன அந்த சேர் எடுத்தே டாமினிக்கை லெஃப்ட்டு ரைட்டு வாங்கியிருப்பார் ரூசேவ். அந்த தருணம்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. சரி, மேட்ச் என்னாச்சு? இந்த மேட்ச்சில் பெண்டா இருக்கிறார்ல, அவர்கிட்ட வெப்பன் போயிட்டு, அதாவது எப்படின்னா பெண்டாவுக்கு ரூசே ஃபினிஷர் போட்டு அவர் டேப் அவுட் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ டிங் டிங் டிங்னு சத்தம் கேட்குது. அப்போ ரூசே சொல்கிறாரு, நான் வெற்றி பெற்றோம்ல, சாம்பியன்ஷிப்பை கொடுனா, நான் பார்த்துட்டு இருக்கேன், அவன் டேப் அவுட்டே பண்ணலை அப்படின்னு. அப்போ பெல் அடித்தது யாருடான்னு பார்த்தா நம்ம டாமினிக் மிஸ்டீரியோ அங்கே பெல் அடித்து டிஸ்ட்ராய் பண்ணிகிட்டு இருக்காராம். ஸோ அந்த பெல்லை எடுத்துக்கிட்டு பெண்டாவையும் ரூசியை அட்டாக் பண்ணலான்னு பார்க்கும்போது பெண்டா கிட்ட அந்த வெப்பன் போயிடுச்சு. ஸோ அந்த வெப்பனை எடுத்து கரெக்டாக டாமினிக்கோடைய முகத்திலே அடிக்கலான்னு பார்த்தா ரூசேவ் குறுக்கால வந்துட்டாருங்க. அந்த சுத்தியில் எடுத்து ரூசேவோட முகத்தில் அடிச்சிட்டாரு. ஐயோ பாவம். இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிற டாமினிக் மிஸ்டீரியோ சக்ஸஸ்ஃபுல்லி அவருடைய இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை மீண்டும் ஒரு முறை ரீட்டைன் பண்ணிட்டாரு. சீட்டிங் சாம்பியனாக இருக்கலாம், அதுக்கு சீட்டிங் சாம்பியனாகவே இருக்கணும் அப்படிங்கிறது அவசியமானு எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் டாமினிக் மிஸ்டீரியோ சக்ஸஸ்ஃபுல்லி ரீட்டைன் த அகெயின் ஒன் மோர் டைம் இஸ் த இன்டர் கான்டினென்டல் சாம்பியன். யார் டாமினிக்கிட்ட எடுக்க போகிறாங்க அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாமே. அதுக்கு அடுத்தபடியாக ஜிம்மி அண்ட் ஜே ஊசோஸ் லாக்கர் ரூமில் இருக்கிறாங்க. என்ன தான் பிரச்சனை இருந்தாலும் தன்னுடைய தம்பி ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பாக மோத போகிறான், தான் ஹெல்ப் பண்ணாட்டா எப்படி? அதனால் ஜிம்மி ஊசோ ஒரு மோட்டிவேட் கொடுத்து இன்றைக்கி நீ சிஎம் பாங்க் கூட மோத போகிற, இப்போ மெயின் ஈவெண்ட் டைம், இந்த மெயின் ஈவெண்ட் டைமில் நீ வின் பண்ண போகிற அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஆறுதலாக பேசுகிறாரு. ஸோ ஓகே, மெயின் ஈவெண்ட் டைமுக்கு நம்ம வந்துவிட்டோம். ஸோ மெயின் ஈவெண்ட்டாக பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச் தான் நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயங்க, நம்ம ஜான்சனாவுடைய ஃபேர்வெல் டூருடைய எண்டிங், அதாவது கடைசி மேட்ச் சாட்டர்டே நைட் மினியன் நடக்க போகுது. சாட்டர்டே மினியன் எப்போ நடக்க போகுது? டிசம்பர் 13 நடக்க போகுது இல்லை? அதில் தான் ஜான்சனாவுடைய ஃபைனல் ரிட்டையர்மெண்ட் டூர் இருக்குது. அந்த மேட்ச்சு அஃபிஷியலி பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த சாட்டர்டே நைட் மினியனை பொறுத்த வரைக்கும் ஜான்சனாவுடைய ஆப்போனண்ட் யாருன்னா ஒரு டோர்னமெண்ட் மாதிரி நடத்துவாங்களாம். 14 ரெஸ்லர்ஸ் பங்கேற்க போகிறாங்களாம். இந்த 14 ரெஸ்லர்ஸில் யார் வெற்றி பெறாங்களோ அவங்க தான் ஜான்சனாவுடைய கடைசி ஆப்போனண்ட்டாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஓ, நேரம் வந்துருச்சா? சிஎம் பாங்கே கிளாக்கை கட்டுறது பாருங்களேன். மெயின் ஈவெண்ட் டைம் WWE ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச், சிஎம் பாங்க் வெர்சஸ் ஜே ஊசோ. மேட்சை பற்றி சொல்லணுன்னா அடாடாடாடாடா, ஆரம்பத்திலேருந்து எண்டிங் வரைக்கும் என்னம்மா கூஸ் பம்ப்ஸாக கொண்டு போகிறானுங்க. உண்மையிலேயே ஜே ஊசோ இன்றைக்கி வெல்டன் காய்ஸ். இன்றைக்கி நிறைய மேட்சஸ் நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லை, பட் ஆனால் மெயின் ஈவெண்ட்டை நல்லாவே கொடுத்துட்டானுங்க. ஸோ ஜே ஊசோவை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது நம்ம சிஎம் பாங்க வீழ்த்தணுமே அப்படிங்கிற எண்ணம் தான். ஆனால் சிஎம் பாங்குக்கு எப்படி ஜே ஊசோவை வீழ்த்தணும் அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருக்குது.
ஸோ கரெக்டான நேராக வரும்போது அதுக்கான வாய்ப்பை பயன்படுத்திக்கிறாரு. ஆக்சுவலி ஜே உசோ சிஎம் பாங்கை வீழ்த்தணும்னு சொல்லிட்டு சிஎம் பாங்கோட ஃபினிஷரையே அவருக்கு போட்டு வின் பண்ண வைக்கலான்னு ட்ரை பண்ணுறாரு. அது அவருக்கு செட் ஆகலை. ஃபைனலி பார்த்தீங்கன்னா சிஎம் பாங் அவருடைய ஃபினிஷர் ஜிடிஎஸை போட்டு சிஎம் பாங் இந்த முறை ஜே உசோவை க்ளீனாக பீட் பண்ணி எஸ் 1 2 3 அண்ட் த நியூ WWE வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன் சிஎம் பாங் இந்த முறை கேஷிங் செய்து சாம்பியன்ஷிப்பை பிடுங்கிறதுக்கு செத்ரான்ஸும் இல்லை, சர்ப்ரைஸ் ரிட்டனும் இல்லை, அல்லது வேறு யாராவது அட்டாக் பண்ணுறதுக்கும் இல்லை. ஒன்லி சாம்பியன்ஷிப்போடைய செலப்ரேட்டிங் மட்டும்தான். நியூ ஹெவிவெயிட் சாம்பியனான சிஎம் பாங் இப்போது ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பை செலப்ரேட் பண்ணுற நேரம். ஒருத்தரும் இல்லை, யாரும் இல்லை. ஸோ ஒரு பிரம்மாண்டமான வெற்றியோட இன்றைக்கி சாட்டர்டே நைட் ஈவெண்ட்டை WWE முடிச்சிருக்கிறாங்க. ஒரு மூலையில் ஜே உசோ பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு சோகத்தோடு அவருடைய பார்வையை காட்ட இன்றைக்கி இந்த ஷோவையும் முடிச்சிருக்கிறாங்க. நம்ம சோனி ஸ்போர்ட்ஸ் நெட்வொர்க்கில் தாங்க டெலிகாஸ்ட் பண்ணாங்க. ஸோ பார்க்குறாதுங்க பார்த்துக்கோங்க. இன்றைக்கே 4 தடவை ரீடெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? பாய் ஃப்ரெண்ட்ஸ்.